Get amazed with amazing offers from Honda. Bring home a brand new Honda Amaze with new offers and exciting benefits up to Rs 30,000. For details and bookings, visit your nearest Honda showroom now. So it will be a complete visual sound treat in the padam, though it is talking about a dark subject. It's not like our beliefs have to align with the story beliefs, because the story doesn't have a belief, it's just telling a story. What will be the thinking when you are in the deathbed? உங்கள் மனசில் என்ன ஓடும், இல்லை நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இல்லை நான் எப்போவுமே கதையை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணுமோ இல்லை ஆடியன்ஸ் ஒரு டிசிஷன் எடுக்கணுமோ அப்படின்னு நினச்சி நான் கதையை எழுதுறது கிடையாது. அந்த லைவ் சவுண்டில் இருக்கிறத யூ கான்ட் ரீக்ரியேட். I'll say the same thing I'm saying everywhere. It's like when you see these WhatsApp forwards you get from the older male relatives, the boomer uncles, and your Facebook forwards, you're like, my wife is always nagging me. My wife sucks. Jokes. Yeah, those they're not funny. I'm sorry. I'm sad that you hate your wife. Hello, welcome to Cinema Express. நான் Anusha, and இன்னைக்கு நம்மளோட இருக்குது Thalaikoothal team. We have director Jayaprakash and the actors Kathir and Vasundhara with us. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொங்கல்லாம் எப்படி போச்சு? நிறைய சாப்பிட்டோம். My first question to Kathir first of all 10 years in the industry நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஒரு congratulations. 10 வருஷம் ஆச்சா. 10 வருஷத்துக்கு இருங்க சார், 10 வருஷத்துல என்ன பண்ணேன்னு பெருசேன் டப்புன்னு ரீகால்லாம் ஓடுது. Filmography எடுத்து பார்க்கும்போது be it the iconic பரையேறும் பெருமாள் or சுழல் நீங்க பண்ணிருக்கீங்க, இப்போ Thalaikoothal எல்லாமே வெரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் நீங்க கமர்ஷியல் சினிமா பண்ணிருக்கீங்க, லைக் பிகல் ஆர் விக்ரம் வேதா. பட் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது இட் டேக்ஸ் a lot in you இல்லையா? பட் what do you gain from these performance oriented films, and அது உங்களோட கிராஃப்ட் எப்படி ரெனியூ பண்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சுழல் விக்ரம் வேதா எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. நான் அப்படி யோசிக்கிறது இல்லை. ஃபார் எவ்ரி ஃபிலிம் ஐ புட் த சேம் எஃபர்ட், சேம் ப்ராசஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். எல்லாத்துக்குமே எனக்கு அதே பயம் எல்லா படத்துக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நாள் Thalaikoothal இதுன்னு வரப்போ கூட ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமேல போய் கேட்பேன், ஓகேவா சார்? ஓகேன்று. இல்லை சார், ஒரு 1 more ட்ரை பண்ணி பார்ப்போம், நான் ஒன்று யோசிக்கிறேன், அது வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வில் ட்ரை. அந்த ஃபஸ்ட்டு இந்த டிரெக்டரோட விஷனுக்கும் கதைக்கும் அந்த கேரக்டரோட ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days ஆகும். ஸோ அது இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஃபிலிம். ஈவன் ஃபார் சுழல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிராஃபை கேரி அவுட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து கேரக்டரை ஆரம்பித்து எப்படி பண்ண ஆரம்பிப்போங்கிற ஒரு அதுதான். அது எல்லாமே லிட்டில் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர், சப்போர்ட், டிரெக்டர்ஸோட பேசுறது, இது எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் ஒன்லி லைக் போனோடனே ஓகே இந்த வெரைட்டிக்கு ஒன்று இந்த வெரைட்டிக்கு ஒன்றுன்னு நம்ம கமல் சார் மாதிரி ஒன்றும் பண்ண தெரியாது. பட் ஆனால் இந்த டைரக்டர்ஸ்ட்ட நிறைய பேசுகிறப்போ வி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த லைஃப் ஹீ ஹஸ் சீன். அதுதான் ட்ரை. So your main source of information from your character your director, and it's completely your director, let me do மெயின்லி த டைரக்டர். அதுக்கப்புறமேல் நம்ம இதுன்னு கேட்போம், ஏன்னா இது பண்ணி பார்க்கலாமா, நம்மளுக்கு திடீர்னு ஒன்று தோணும். அவங்களோட இமேஜினேஷனில் நம்ம இமேஜினேஷனை ஆட் பண்ணி 2 பேர்த்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான இல்லை கேரக்டருக்கு தேவையான ஒரு கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வி கேன் பிளே அரவுண்ட் இட். அந்த கேரக்டரோட இதுலேருந்து வெளியே போகாமல் இருக்கலாம். திடீர்னு ஃபஸ்ட்டு ஒரு 4 சீன் ஒரு மாதிரியும், அதுக்கப்புறம் வேற ஏதோ மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம், திடீர்னு நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்படின்னா இட் வில் கோ அவுட் ஆஃப் தி கேரக்டர். நீங்கள் படம் பார்க்குறப்போ அது ரொம்ப அவைவா. And a question to you is இப்போ a lot of films இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ரூட்டடான கான்செப்ட்ஸ் எடுத்து அது ஒரு பேலட்டபிளான ஒரு இதுக்கு ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு தராங்க. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் இஸ் லைக் காந்தாரா மாதிரி ஒரு படங்கள். ஸோ Thalaikoothal ஆல்சோ இட்ஸ் வெரி அந்த கான்செப்ட் ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபிக்கு ரொம்ப தெரியும். அதை ஒரு பெரிய ஆடியன்ஸ்க்கு தரும். ஒரு தியேட்டரில் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அதோட how do you visualize and how do you think that அந்த மாதிரி ஒரு கான்செப்டை you can give it to a lot of people? என்ன மாதிரி ஒர்க் போச்சு உங்களுக்கு, be it writing or research அந்த மாதிரி? See, research wise, yes, I did a lot of work to understand what it is and things like that. But கதையா ஒன்று சொல்லும்போது I wanted to always tell it as visually as possible. So அப்படி இந்த கதைக்கு நான் என்ன எலிமெண்ட்ஸ் கொண்டு வர முடியும்னு பார்த்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கேன், ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் பி அ கம்ப்ளீட் விஷுவல் சவுண்ட் treat in the padam, though it is talking about a
வெரி டார்க் சப்ஜெக்ட். அதனால தான் கதிர் இருக்கார். ஹிஸ் போர்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரீமி அண்ட் ஃபேண்டசி அண்ட் like that. Very rooted concept எடுக்கும்போது how much of your influence இருக்கும் as a writer or as a director to bring that and to make it more palatable மற்ற ஆடியன்ஸ்க்கு? பிகாஸ் நிறைய பேருக்கு தலைக்கூத்தல்னா என்னன்னு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தலைக்கூத்தல்னா என்னன்னு தெரியாது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு how will it be relatable நீங்க நினைக்கிறீங்க? See, emotions, human beings ஓடது வந்து it's universal. Okay, you can tell any story you want. How truthfully and emotionally you tell, அதுதான் வந்து அவங்களுக்கு அது அவங்க மனசில் அது பதியலையா, உள்ளே போய் உட்காரதா இல்லையான்னு நம்மனால சொல்ல முடியும். இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் படங்கள், இங்கிலீஷ் படம்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஊரில் இருக்கிற கலாச்சாரம், அவங்களோட கஸ்டம்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் அந்த படங்கள்லாம் வந்து வேர்ல்டு ஃபேமஸாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த ரைட்டரோட, அந்த டைரக்டரோட அந்த ஸ்டோரி டெல்லிங் நால தான். So that is what I believe in. You can tell any story you want, anything, any unique custom which is happening in a tribal community which is not known to anyone at all, even it's not there in Google or anywhere. You can really tell it truthfully because every custom, everything that involves human being is something to do with human emotions. So if you can find the truth of that and at least try to explore that, then obviously it will get to people. My next two questions வந்து the actors-காக. ஸோ இப்போ யுத்தனேஷியா பற்றி பேசும்போது நிறைய கண்ட்ரிஸும் நிறைய டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்குது. திஸ் டிபேட் அபவுட் இஸ் இட் ரைட் ஆர் ராங். நம்ம கண்ட்ரியில் இட்ஸ் இல்லீகல் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டர் ஹவு மச் டு யூ திங்க் உங்களோட பிலீஃபும் கதையோட பிலீஃபும் அலைன் ஆகணும்னு அதை நினைப்பீங்களா, இல்லாட்டி ஐ எம் அன் ஆக்டர் ஐம் டூயிங் திஸ் ஸ்டோரி அப்படி நினைப்பீங்களா? ஹவு இஸ் யுவர் பர்சனல் திங்கிங்? See, the problem with the question is that it is under the assumption that the story has a belief. The story doesn't have a belief. Okay. It's just telling a story. It is as it is. இதுதான் நடந்தது, இதுதான் இந்த கதை. இந்த கேரக்டர், இந்த கதையில் இன்வால்வ் ஆன கேரக்டர்ஸ்க்கு இதுதான் இமோஷன்ஸ், இதுதான் ஃபீல் பண்ணாங்க, இதுதான். இட்ஸ் நாட் அன் அரைவல் டெசிஷன் ஃப்ரம் A to B. இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். A decision like this is ஒரு சின்ன குழந்தைக்கு கையில் கிரையான் கொடுத்தா கச்ச 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 கச்சன்னு பண்ணுவோம்ல. That is how the decision for this goes. So it's not like, oh, he's broke, he's sad, this is why he did this. It's not like that. So that's not the, it's not like our beliefs have to align with the story beliefs because the story doesn't have a belief. It's just telling a story. Okay. And in general, if you ask me this question, I'm an actor. I'm not a documentary filmmaker. I'm an actor. My job is to act. So whatever my beliefs are, at the end of the day, I am acting what the story or the director says. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிலீஃபும் அலைன் பண்ணணும்னு கிடையாது. தெர் ஆர் சர்டன் ரோல்ஸ் தட் ஐ பர்சனலி வில் நாட் டூ. பட் இந்த கதையில் வந்து அப்படி எதுவும் கிடையாது. ஐ ஹவ் hopefully done a good job in delivering the character that JP wrote. In case அப்போ the personal alignment-ஓட இது சொன்னீங்கல்ல, அப்படி அது இதுவாக இருந்துச்சுன்னா கதை கேட்குறப்பே நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருந்தது. அந்த ப்ராஜெக்டில் நம்ம பண்ணியிருப்போமா இல்லையான்னு இப்போ நான் நிறைய கதைகள் கேட்குறப்போ certain good films I would have missed. ஏன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் நான் கனெக்ட் பண்ணாமல் போயிருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். அது அங்கேயே கட் ஆயிடும். நீங்கள் when we come into the project, we love the character into it and at least அது புரிஞ்சுட்டு பண்ணுவோம். அப்போது அந்த கேரக்டராக என்னவா எழுதியிருக்காங்க, இப்போ நான் வந்து இது ரைட்டுன்னு நினைக்கலாம், இது ஓகே இட் இஸ் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் அந்த மாதிரி அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறது நான் ரைட்டுன்னு நினைக்கலாம், நீங்கள் தப்புன்னு நினைக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தரோட இது. பட் அந்த கேரக்டருக்கு என்னவா எழுதியிருக்கோ அதுதான் நீதி. அது தப்போ ரைட்டோ அதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. தட் இஸ் ரிட்டன் இன் அ வே அண்ட் தட் இஸ் த ட்ரூத். அது பர்சனல் இது நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அது கொண்டு வந்தாலும் வரலனாலும் இதோட ப்ரோக் பிஃபோர் இட்ஸ். இந்த ப்ராஜெக்டில் வரதுக்கு முன்னாடியே அந்த இது நின்று. ஸோ அதே கொஸ்டின் நான் அவங்கள கேட்குறேன், பட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக நீங்கள் இருக்கும் போது டு யூ திங்க் உங்கள் படங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், அப்படி லைக் யூ வாண்ட் டேக் அ ஸ்டாண்ட், அந்த மாதிரி ஒரு டிசிஷனில் நீங்கள் இருப்பீங்களா? ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் லீவ் அ கான்வர்சேஷன், மக்கள் பார்த்து தெரிஞ்சுட்டும் இது ரைட்டா ராங்கா, இது பண்ணணுமா வேண்டாமா, இது என்ன, ஆர் எனி அதர் பிரான்ச்சஸ் ஃபார் தட் மேட்டர், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு அந்த நான் எப்போவுமே கதையை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னோ இல்லை ஆடியன்ஸ் ஒரு டிசிஷன் எடுக்கணுமோ அப்படி நினச்சி நான் கதையை எழுதுறது கிடையாது.
எனக்கு what I am mostly concerned about is the human emotion, how you feel, like how you feel listening to a song. அந்த மாதிரி you got to feel when you see a film. So when I write a scene, that is what is primarily in my mind. How is it emotionally connectable to me personally? If it connects to me, then I believe it will connect to the audience. அப்படிதான் my screenplay proceeds, and that is how I finish and round off a film. And as a creatively, I would like to have a theme for it, and lot of other things and lot of other layers in the film. அப்புறமா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஒரு சினிமாவோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து பார்க்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வாட் தே டேக் ஹோம் அப்படின்னு இருக்கு. தட் ஐ பிலீவ் தட் நோ ஃபிலிம் மேக்கர் ஆர் அன் ஆர்டிஸ்ட் கேன் ஃபிக்ஸ் தட் அண்ட் டூ. பண்ணால் செயற்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய ரூரல் சப்ஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா? அண்ட் ஒரு அப்சர்வேஷன் தட் ஐ சி, மேபி ஐ மைட் பி ராங், பட் விமன் கேரக்டர்ஸ் when are written in rural based subjects வந்து surprisingly they have this vehicle, or they have a name, at least they have an occupation, they have voice of their own அந்த மாதிரி ஒரு இது. And this also looks like a rural subject. So இந்த படத்துல as a character என்ன மாதிரி ஒரு vehicle, or what made you say yes for this film? What is the thing that you have with the vehicle, and what is needed for you in a character? You see, in general terms, in a very broad sense, I'm looking for something that appeals to me. Like he said, if a scene speaks to him, he writes it. If a character speaks to me, I will do it. The benefit of being an actor is you can do a variety of roles. So even if I am in a rural dress, the character is still different. Just because you wear the same dress every day doesn't mean you're the same person every day. Everything is fluid. In terms of this character, the thing I like the most is, despite the fact that the story was written by a guy, there is a depth of thinking that the female character has. If you look at a lot of characters that are written by men, the woman is there. She is an accessory to the story. நீங்கள் சொன்ன மாதிரி ரூரல் ஸ்டோரிஸில் வந்து the female is not an accessory to the story. ஆமாம். But அதையும் மீறி there's a depth in this. There's a real good depth to this character. She doesn't just push the story along. She's got her own purpose, she's got her own needs, her own wants, and her anger and her thought process is justified. So the character has a depth and a breadth, and it's a fully fleshed out character. That is something that I find in a lot of writing that women do, and a lot of writing that female directors do. Unfortunately, I've not had the luck to work with them, but the male directors that I work with have also got that in their stories. Like if you look at Tenmir Parvakat, if you look at Porali, if you look at Peranmai, the characters have got some sort of thinking behind what they do. And this one in particular is a lot wider than that. So yeah, I really enjoyed that. So she's more than a wife, Ilya. So she has a vehicle. அந்த மாதிரி ஒரு No, it's not just that. It's more than, I'll say the same thing I'm saying everywhere. It's like when you see these WhatsApp forwards you get from the older male relatives, the boomer uncles, and your Facebook forwards, you're like, my wife is always nagging me. My wife sucks. Jokes. Yeah, they're not funny. I'm sorry. I'm sad that you hate your wife. It's not funny. And they always act as if the wife is nagging them for no reason, like as if she is not capable of individual thinking, But here, he justifies why she's angry. She justifies why she's upset. She justifies why she's, facing the trials and tribulations that she is. அதனால வந்து I really connected with the writing more than anything else. நீங்கள் சுழல் இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருந்தீங்க, நான் ஏன் அந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணேன்னா அவன் பேர் சக்கரை. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு சக்கரைன்னு பேர் வைக்கிறது, தாடி வச்சுட்டு இருக்கிறது, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் வெரி நுவான்ஸ்ட் அப்சர்வேஷன் தட் யூ ஹேட் அப்போ கதை கேட்கும் போது, தட் யூ மேட் இட் அக்செப்ட் அந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது வந்து இட் வாஸ் சக்கரை. பிஃபோர் ஐ வாஸ் ஹியரிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் ஆல் தோஸ் விச் kept me waiting to hear the script was the name சக்கரை. அது ஒன்னே ஒன்று தான் தெரியும், சக்கரை who's a police officer, which I liked. அந்த இதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சக்கரைன்னு ஒருத்தர் கூப்பிடுறப்போ இட் இஸ் நைஸ். பட் அதுக்கப்புறமேலு கதைங்கிறது இட் ஆல்சோ கம்ஸ் ஆஸ் அ பார்ட். பட் ஆனால் நீங்கள் திடீர்னு ஒரு படத்தோட டைட்டில் கேட்போம், டைட்டில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோன்னே வில் கீப் கான்சன்ட்ரேஷன் அபவுட் தட் அப்படிங்கிற இது இருக்குல்ல. தலைக்கூத்தலுக்கும் நடந்தது. தலைக்கூத்தலுக்கும் வந்து நாட் த டைட்டில், பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ஐடியா ஹவு இஸ் விஷன் வாஸ். நான் இன்கேஸ் தலைக்கூத்தல் பண்ணல அப்படின்னு
இருந்திருந்தா கூட ஐ வுட் ஹவ் பின் வெயிட்டிங் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். லைக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட இது இட் ஹேப்பன்ஸ் ஃபார் சர்டன் திங்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் வாஸ் அந்த ஒன் திங் விச் மேட் யூ சே எஸ் தலைக்குத்தில் வருஷனோ இல்லாட்டி நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்த்து படிச்சக்கப்புறம் வாட் வாஸ் இட்? What was the thinking? What will be the thinking when you are in the deathbed? உங்கள் மனசில் என்ன ஓடும், இல்லை நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இல்லை ஆஃப்டர் ஹியரிங் திஸ் ஐ ஆல்சோ நான் இதுலேயும் கூட சொன்னேன் நான் வாட் மெமரிஸ் ஐ வாண்டட் டு ஹேவ் ஃபார் மை டெத்பெட். அது வந்து நீங்கள் இப்போ நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணுறோம், படங்கள் பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாமே இட் இஸ் கொஞ்சமாக சொல்ல போனோம்னா இட் இஸ் எ லிட்டில் ரொட்டீன் லைஃப். இந்த இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதோட ஆன்சர் வந்து ஐ ஸ்டார்டட் ட்ராவலிங் அலோன். இந்த இது முன்னாடியே எதுன்னு இருந்திருக்கு, பட் ஐ ஃபவுண்ட் அன் ஆன்சர். ஐ பர்சனலி ஃபவுண்ட் அன் ஆன்சர் வேர் பிகாஸ் நான் நிறைய பீப்புள் மீட் பண்ணுறேன், நம்ம ஒர்க்கை தாண்டி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணுறதுக்கு வேறு வேறு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு வேறு ஊர்லேருந்து வேறு வேறு நாட்டிலேருந்து அப்படிங்கிறப்போ தெர் ஆர் ஸோ மெனி மெமரிஸ் விச் வென் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் ட்ராவல் ஐ டாக் ஃபார் லாங். அவ்வளோ இது இருக்குது. நான் சர்ட் இதுங்கிறப்பவே ஐ டாக் த சேம் எக்ஸைட்மெண்ட். ஸோ அது வந்து மேபி மை லாஸ்ட் திஸ் திங்காக இருக்கலாம். ஓகே. ஸோ தலைக்கூத்தல் பற்றி பேசும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொசீஜர், டெத்துன்னு அந்த ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அண்ட் டெத் இஸ் அ கொஞ்சம் கிரிம் டாபிக் இல்லையா? ஸோ அப்படி பற்றி பேசும்போது வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆங்கிள் டு யூ டேக் டு டூ திஸ் ஃபிலிம் எழுதும் போது? பிகாஸ் இவ சொன்ன மாதிரி டெத் பெட்டில் நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு யோசிக்க முடியாது. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு சக்ஸஸ் ஆகட்டும், வி நோ வாட் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ டெத் பெட்டில் கூட அந்த பேசியும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மென்டாலிட்டி, சைக்காலஜி அது எப்படி இருந்துச்சு when you were writing it? Did it take more of you? See, இதில் everything is of me only. All characters in one way or other, they are me. Only through me I can find their motivations of what they do. அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கதையில், அந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு. ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஒருத்தர் சாக கிடக்கிறாரு. The son is so much in love with his father and he wants him to come back to life. Everyone around them அதே மாதிரி நினைச்சாங்க and now they have given up. How long can love stand? No matter how much you love someone, how long can you really have that love for them? So அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா most of the time it is like what they are going to give you. It is always a give and take. In any relationship, love is also like that. You cannot be loving someone for long if you are not getting anything out of them. So இப்படி படுத்துட்டு இருக்கிற ஒரு ஆள், ஒரு அப்பா, அந்த அப்பான்ற அந்த ஒரு எமோஷன், how long can you sustain? You are not getting back anything from that person who is perseverance or humans perseverance. ஆமா. ஸோ அதை நான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சு. எது வரைக்கும் ஒரு பையன் போவான் எதுவுமே கொடுக்காத, எதுவுமே பண்ணாத அவங்க அப்பாவுக்கு, இந்த ஜஸ்ட் நாஸ்டாலஜி, அந்த மெமரி மட்டும் வச்சு நீ ஒருத்தரை வந்து எவ்வளோ நாள் நீ நேசிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மற்றவங்களது வேற பெர்ஸ்பெக்டிவ். அரவுண்ட் ஹிம் பீப்புள் ஹூ ஆர் தென் தேர் இஸ் திஸ் சேம் பர்சன் படுத்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுது, ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஈ கனாட் ரியாக்ட் ஆர் டூ எனிதிங். அவர் மனசில் என்ன ஓடிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு கதை. ஒன்று வந்து பையனோட கதை, இன்னொன்று வந்து இந்த படுத்துட்டு இருக்கிறவரோட பெர்ஸ்பெக்டிவ், அவரோட கதை. அவர் அந்த டைமில் அவருக்கு என்ன நினைவுகள் வருது, அந்த நினைவுகளில் அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாரு, அதில் அவர் எப்படி சஸ்டெயின் ஆகிறார் இந்த ஒரு லைஃப்பை டில் ஹி டைஸ் ஆர் நாட் டைஸ், தட் யூ நோ இந்த ஃபில்ம். ஸோ இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஸ்டோரியை நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒன் இஸ் அ ட்ரீம் வெர்ஷன் வேர் ஹீ இஸ் his dream, his with the fantasy thoughts. Yeah, fantasy and a lot of dream elements and computer graphics and அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கதிர் you see him as a chocolate boy and you see him as a chocolate boy, lover boy, பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. Yeah, and that is the opposite of death. Love is opposite of death. Love is creation, death is destruction. So yeah. ஸோ இவர் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் டு கிராஸ்ப் ஃப்ரம்
அவரோட மைண்ட்லேருந்து நீங்க அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும்னா அது how much does it take you as an actor? There's no guesswork here. He is pretty good at telling us what he நம்ம wants. ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி இதுங்கிறப்போ அவர் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் போட்டு நம்மள கன்வின்ஸ் பண்ணுவாரு. அவ்வளவுதான். ஆமா. There's no work on our part, to be very honest. This was a pretty smooth sailing. Because I workshop பண்ணதுனால See, I ரொம்ப believe smooth ஆ போச்சு. acting என்றது is just doing. So in the script, if you can very clearly mention what has to be done, then there is nothing else to do. அவங்க வந்து அதை பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். Great. And each of you, one of the biggest takeaway from Thalaikoothal என்னவா இருக்கும்? Personally or professionally or your craft wise என்னவா இருக்கும்? I need to talk slowly. கிராஃப்ட் அதான் என்னோட வைஸ் எனக்கு இது ஷூட் பண்ண விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் தெர் இஸ் நோ ஓகே டயலாக் முடிஞ்சு கட்டு இந்த மாதிரி இது அப்படிங்கிறதுல யூ கேன் அந்த அந்த சீக்வன்ஸ் அந்த மாண்டேஜ் முடிகிற வரைக்கும் யூ கேன் ஆக்ட் ஹவ் யூ லைக் ஹவ் யூ வாண்டட் டு கேமரா எங்கேயா ஒரு இதில் கேப்சர் பண்ணி அது தூரமாக இருந்துச்சுன்னா அவர் கேப்சர் பண்ணிப்பாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ தட் வாஸ் நைஸ். அண்ட் ஆஸ் ஐ செட் for what are the dreams which I'm collecting for my lifetime. Great, that's nice. நீங்க? For me, எனக்கு தெரியல. Every movie for me is an experience. This for the first time I am working with a very bigger unit, big production house, bigger actors, and their grandeur is pretty big. Though the film talks about this small thing, it's a huge film in terms of the visual treatment, sound design, and everything, you know. So it's quite a learning for me, especially the CG portions and you know how that is incorporated into film, and அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இந்த ப்ராசஸில் தான் நான் கற்றுக்கிட்டேன். And also the edit of the film also would be very very interesting to look forward. Danny Charles அப்படின்னு சொல்லிட்டு he did my Mosquito Philosophy, because there are 2 stories which goes parallelly, which cuts parallelly all the time. So as an editor also it was a very, as an edit also it was a very challenging. And yeah, one more thing I would have had about the sound design part of it. Rajesh Ashindran அப்படினு சொல்லிட்டு he did the live sound for it. So in Tamil cinema generally they don't do live, they don't go for live sound, they do dub all the time. இதுல வந்து completely Samuthirakani and you know Vasundhara's portions has been completely shot live sound. Yeah. Sing sound, yes. That was actually the biggest takeaway professionally for me, because I have never worked in live sound before, and you have to be careful about each, even if you're clearing your throat in between dialogues, you can't do it. So it was a bit of a, that was not really a challenge, it was a learning experience. Professionally that was the biggest takeaway for me. எனக்கு சுழல் அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைவ் சவுண்டுன்னொன்னே ஐயோ டப்பிங் போயிடலாம் மேம் அப்படின்னு இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இப்போ யாராச்சும் லைவ் சவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா வேலை அங்கேயே முடிஞ்சு. பிகாஸ் இட் மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் மோர் நேச்சுரல். அண்ட் நீங்கள் இதுவாக பார்க்குறப்போ தேர் ஆர் டெக்னிக்கல் ஸ்மால் கிளிச்சஸ் விச் வி கேன் ரீட் அப் மேபி. பட் ஆனால் நீங்கள் அந்த லைவ் சவுண்டில் இருக்கிறத யூ கான்ட் ரீக்ரியேட். நான் ஆசையிலலாம் இட்ஸ் லைக் லைவ் சவுண்ட் எப்படி ஒன்று போயிடலாம், லைவ் சவுண்ட் எப்படி ஒன்று போயிடலாம். பட் சென்னைக்குள்ளே லைவ் சவுண்ட் ரொம்ப கஷ்டம். It kind of brings you into the thing. நீங்க எவ்வளோ ambient sound add பண்ணாலும் you are not going to get the same feeling. That is half the job, like to get into your character. It is half technically. Yeah, dubbing is again you have to do the same thing and you might not get it. Yeah, and in this movie there are so many emotional scenes that, especially acting opposite Kani sir, I kind of had to take in his emotions, and what I gave out was quite raw. Because I'm seeing someone who's performing so well, it automatically comes. அது டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணுறது மைக் மாடி கற்றுங்க மேடம் எழுங்க மேடம்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நோதோகோ பண்ணி தான் அவனை நான்லாம் டப்பிங்க்கு அப்படிங்கிறப்போ ஐ டெல் ஐ நீட் டைம் ஃபார் டப்பிங், பிகாஸ் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வேர் சாட்டிஸ்ஃபைங் மை செல்ஃப் இட் செல்ஃப் இஸ் அ பிக்கர் திங். அது ஒரு சின்ன இது வந்துட்டே இருக்கும். ஓகேவா, கரெக்டாக வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா, வேற ஒன்று ட்ரை பண்ணலாம். இவர் தான் அதிகமாக ரீட்டேக் கேட்பார், நான் கேட்குறதே இல்லை. ஈவன் ஆன் லொகேஷன் இது ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருமோங்கிற ஒரு ஆசை தான். இது உங்களோட தேர்ட் டைரக்டோரியல் இல்லையா? ஸோ லென்ஸ், மஸ்கிட்டோ ஃபிலாசபி அண்ட் தென் இல்லை நடுவுலேயே ஒன்று பண்ணேன். இட்ஸ் an anthology series. Will come out later. Feature film wise. Feature film wise, this is the third and film. this could be the most commercial
Yes, மாதிரி yes. சொல்லலாம். Yes, yes. ஸோ அதான் நீங்க இப்போ சிங் சவுண்ட்ல நீங்க நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ல நிறைய அது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுலேருந்து நீங்க வரும்போது the aesthetics will change. இல்லை ஒரு கமர்ஷியல் சினிமானா the whole setup changes, or நீங்க ரோப்பின் பண்ற ஸ்டார்ஸா இருக்கட்டும், the whole thing changes, dynamics changes. ஸோ அது எப்படி நீங்க See, fortunately அதுக்கு I have to thank Why Not. அவங்க பவுண்ட் ஸ்கிரிப்டை படித்தாங்க. அதில் நான் எஸ்தட்டிக்ஸோ இல்லை என்னோட ஃபிலிம் மேக்கிங்கோ இதுலேயும் நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நான் பண்ணலை. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரியே என்னை படம் எடுக்க விட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி கதிர், வசுந்தரா, சமுத்திரக்கனி சார் எல்லாருமே தே கேம் இன் டு தேட் அண்ட் தே ஹவ் கிவன் அ குட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின் டு ஆல் த்ரீ ஆஃப் யூ இஸ், இது வந்து தியேட்டரில் வருது அண்ட் திஸ் இஸ் அ வெரி நீஷ் டாபிக். ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு மட்டுமே பரிச்சயமான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால how do you think it will resonate with a lot of people in theaters, and how do you think? அதுதான் இப்போ தலைக்கூத்தல்ங்கிற ஒரு டாபிக்கோட இது இருக்கு இல்லைங்க. இது தலைக்கூத்தல்ங்கிற ஒரு இது நடக்குது, அது கதையோட இது. பட் வாட் யூ டோல்ட் அபவுட் இட்ஸ் a niche topic, it speaks about love. That is not a niche topic. எல்லா இடத்துலையும் லவ் இருக்கு, எல்லா இடத்துலையும் எமோஷன் இருக்கு, இது இருக்கு. Why we believe that people will love this film is everyone loves. அதோட எமோஷனும் அதோட இதுவும் தான் இது இருக்கு. ஸோ it is a very common day to day momentary every moment thing. ஸோ அதனால we think for sure it will connect. And anything else to add? Yeah, see, your question, we can put it this way. See, there are lot of movies coming out which is becoming a big hit. Example, murder mysteries. Murder is very, 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 very dark. Now the same murder story can be told as a love story. It can be told in 1,000 different ways. Black comedy. Why the murder happens அப்படின்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தலைக்கூத்தல் is actually a love story. It is actually a love story. Yeah, in a way. I'm answering the same question. It's not about relatability. Because at the end of the day, Marvel movies come out, they are big hits. Nobody's a superhero who's going and watching it. They're not going to be able to relate to Iron Man. You're not a billionaire. You're not a billionaire like Batman, right? At the end of the day, what is the core movie about? It's about belief versus belief and hope. This is about belief versus belief and emotions and experiences. All these topics are relatable. It's not about, have you done this to your family? It's not about that. It's about, do you love your family? Have you ever been in love? Do you love your mom, your dad, your child, your friends, your brothers? It's that. So it is relatable. Definitely theater வந்து பார்க்குற மாதிரி relatability இருக்குது. ஆமாம். Thank you so much. It was a pleasure talking with all of you. Thank you for having us. Thank you for your time. Thank you very much.